இப்ப இன்னொன்னு பெரிய காமெடி என்னன்னா, விஜய் நல்ல டான்ஸ் ஆடுறாருங்க, அழகா இருக்காருங்க. விஜய் அழகா இருந்தா அவர் மனைவிக்கு தானே சந்தோஷம், ஏழை எளிய மக்களுக்கு என்ன சந்தோஷம் கேக்குறேன். அழக பிரதானப்படுத்துறது, டான்ஸ பிரதானப்படுத்துறது பிரபலம் தான். ஜிபி முத்தை விட விஜய் என்ன பிரபலமா? ஜிபி முத்தோட பெரிய பிரபலம் சொல்ல முடியாது. ஜிபி முத்துக்கு இதை விட கூட்டம் வருமா என்ன? சரி, நல்ல பாயிண்ட். நீங்க ஜிபி பிரபலங்கிறதுக்கு சொன்னேன், கூட்டம் கூட்டுறதுக்கு வந்து நான் சொல்லல. நான் நீங்க கூட்டம் கூடுன்னு சொல்றீங்களா, நயன்தாராவை கூப்பிடுங்க, கூட்டம் வருதா வரலையான்னு பார்ப்போம். கூட்டம் வந்து இவருடைய தொண்டுக்கு கொள்கைக்கா வருது. நீங்க இன்னும் சொல்றேன், இன்னும் ரொம்ப ஓப்பனா ஒண்ணு சொல்றேன், இன்னும் ஒரு 2 வருஷம் ஆகட்டும், ஒரு 20 கூட்டம் நடத்திட்டோம், இவருக்கு என்ன கூட்டம் வருதுன்னு பாத்துருவோமே. இந்த கவர்ச்சி வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இல்ல அந்த கட்சியில பேசும்போது அவருடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளர் இருக்கக்கூடிய தம்பி லயோலா மணி சொல்றாரு, எங்க தலைவர் முகத்தை பாரு எவ்வளவு புன்னகை, இந்த சிரிப்புமே மக்கள் தேர்தலுக்கு வந்து வெற்றியை வந்து வாங்கி கொடுத்துரும், புன்னகையும் சிரிப்புமே போதும்ன்றாரு. இல்ல, இவரோட புன்னையை வச்சு காவிரியில தண்ணி தர மாட்டான், இவரோட புண்ணையை வச்சு தாமிரபரணியை தூய்மை பண்ணி கல்யாண முகத்தை வச்சு இவர் முகத்தை வச்சு தமிழ்நாட்டுல விவசாயிகளுக்கு குளம் தூர்வாராம கிடக்கு, அதெல்லாம் தூர்வார முடியாது. இவர் முகத்தை வச்சு என்ன பண்ண முடியும்? இவர் முகத்தை வச்சு எதுக்கு எங்களுக்கு உங்க முகம் உங்க முகத்தை எவ்வளவு வசீகரமா இருக்கட்டுமே. அடுத்த புத்திய பாருங்க, இந்த முக வசீகரத்தை வச்சு தமிழ்நாடு முதலமைச்சர்ல ஏழை எளிய மக்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துருவோம்னு சொன்னா அதுல அர்த்தம் இருக்கு. உங்க முக வசீகரத்தை வச்சு இந்திய பிரதமர் இருக்காரு பாத்தீங்களா, அவர்கிட்ட பேசி தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு 2000 கோடி ரூபாய் நிதியை வாங்கிட்டு வந்துருவாரு. இவரோட வசீகரம் இருக்குல்ல, அந்த வசீகரத்தை வச்சு பிரதமர்கிட்ட பேசி நீட்டு விலக்கு வாங்கிட்டு வந்துருவாரு அப்படின்னு பேசினா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. உங்க வசீகரத்தை வச்சு ஓட்டு வாங்கணும்னு சொல்றீங்க, அசிங்கமா இல்லையா? அசிங்கமா இல்லையா? நீங்க வாக்கு பத்தி எப்ப பேசணும்னா தேர்தலுக்கு 3 மாதங்களுக்கு முன்னாடி பேசணும். 100 நாள் வந்து நீங்க தேர்தல் அரசியலுக்கு ஒரு 100 நாளைக்கு முன்னாடி பேச ஆரம்பிச்சீங்கன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. கட்சி துவங்கினதுல இருந்து ஒவ்வொரு கூட்டத்திலையும் முதலமைச்சர் அசிங்கமா இல்லையா? ஒருத்தன் அரசியலுக்கு வருது முதல்ல பதவிக்காக வரணும், ஒருத்தன் அரசியலுக்கு வரணும் தொண்டுக்காக வரணும். பதவி வந்து மக்கள் முடிவு பண்ணுவாங்க, நீங்களே என்ன முடிவு பண்ணுவீங்க? இதே முதல்ல அசிங்கம் இல்லையா?